ஸோ அங்கே வந்தால் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் அழுதா எதுக்கு அழுதன்னு சொல்லுவேன். ஏன்னா என்ன அள வச்சு பார்க்கணுமா உனக்கு? கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் நிறையா வந்துட்டு இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா கீழே நம்ம ஜன்னல் இருக்குல்ல அழுத்தி திறந்துட்டேன், அப்படியே கையை கிழிச்சு எல்லாமே கொட்டிடுச்சு. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுமா? அதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுமா? கண்ணாடி உள்ள கிழிச்சிருக்குன்றியா? ஏதோ ஒரு கெட்ட நேரம் நமக்கு. எல்லாரும் சந்தோஷப்பட்டுங்க. என்ன பிடிக்காத எல்லாருமே என் கெட்ட நேரம்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்களா? பட்டுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் வந்து என்ன வீட்டை காலி பண்ணல சும்மா சொல்கிறேன் அப்படின்னு ஒரு சில பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க எல்லாம் பீஸாக உடஞ்சிருச்சு. இதில் கொஞ்சம் பீஸ் தான் என் கையில் ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன். சேத்தா பார்த்து கையில் கிழிச்சிக்காம. ருத்திகா ஏசி போட்டு சாமி, ஏசி போட்டு விட. அழுத்திட்டியா? இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வைங்க, நான் பக்கத்து வீட்லையோ இல்லை எங்கள் அப்பா அம்மா கிட்டயோ சொந்தக்காரங்கிட்டயோ எல்லாத்திட்டு சொல்லுவேன்லவா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களை நினச்சி ஒரு சொந்தமாக ஒரு பந்தமாக ஒரு நண்பனாக ஒரு அக்காவை தங்கச்சியை நினச்சி உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றும் அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே மாட்டும் போது அந்த வீட்டில் வாழ்ந்த நினைவுகள் ஒவ்வொன்றா வந்து என்னை வந்து துரத்திக்கிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் ஹோம் டூர் பண்ணிடுறேங்க. அம்மே அப்பாவும் உன்ன மாதிரி குழந்தையா மாறிடலான்னு இருக்கப்பா. குழந்தையா மாறிட்டேன்னு வச்சுக்குவேன், எந்த பிரச்சனையுமே இல்லை.